ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின முக்கியமான அப்டேட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று நைட்டு 12:05 கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால 8000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று நைட்டு 12:05 கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1:15 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. டோக்கன் வாங்கிறதுக்கு பக்தர்கள் சாயந்தரம் 6 to 7 வெயிட் பண்ணுறாங்க. நைட்டு 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி மறுநாள் தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் கொடுக்குறாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு அன்னைக்கே அனுமதிக்கப்படுற நேரத்தில் நம்ம 2 நடைபாதைகளில் நடந்தும் வரலாம், கார் ஜீப் பஸ்லேயும் வரலாம். தரிசனம் அடுத்த நாள் இருக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன்னா அடுத்த நாள், அதாவது வாங்குற அன்னைக்கு நம்ம நடக்கக்கூடாது. அதற்கு அடுத்த நாள் ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடக்கணும். 1200வது படிக்கிட்ட அந்த திவ்ய தர்ஷன் டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறேன். ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் தான் இன்றைக்கி. 2லேருந்து 4 மணி நேரம் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 15லேருந்து 18 மணி நேரம் ஆகலாம். அலிப்பிரி டோலில் பஸ்ஸில் வந்ததுனால பெருசாக க்ரௌட் இல்லை. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட். இன்றைக்கி காலையில் 9 மணி போல் எப்பொழுதும் போல் கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்க. 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. சீக்கிரமாகவே புக் ஆகிடுச்சு. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து டோனார் ஸ்ரீவாணி, அதாவது டொனேஷன் ஆல்ரெடி பே பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு 300 கோட்டா டெய்லியும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்னையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 300 டிக்கெட்ஸ் இப்போ காலையில் 10 மணி போல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம டொனேஷன் பே பண்ணிவிட்டு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாமல் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா டேட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா May 1, 2025 டொனேஷன் பே பண்ணி தர்ஷன் புக் பண்ணாமல் இருக்கிறவங்க இப்போ டெய்லியும் ஓப்பன் ஆகிற கோட்டாவில் புக் பண்ணிக்கலாம். டெய்லி 300 டிக்கெட்ஸ் அவங்களுக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி புக் பண்ணணுங்கிறது இனிமேல் தான் பார்த்தா தெரியும். $800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்த கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இனியிலேருந்து 500 டிக்கெட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த டோனார் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டில் ஆல்ரெடி பே பண்ணிவிட்டு தர்ஷன் டிக்கெட் இன்றைக்கி 300 டிக்கெட்ஸ் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மத்தியானம் 1 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மத்தியானம் 1 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒருவேளை அந்த 300 டிக்கெட்ஸ் ஃபுல் ஆகலை டோனார் தர்ஷனுக்கு உண்டான புக்கிங்க்கு அப்படின்னா அந்த டிக்கெட்ஸும் கரண்ட் டேட்டுக்கு கொடுப்போன்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி மிஸ் ஆகிருக்கு கரண்ட் டேட் அப்படின்னா மத்தியானம் 1 மணி போல் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். போக தான் தெரியும் அந்த பேலன்ஸ் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 83,812 பேர். நாளைக்கு ஏகாதசி. வெதர் நார்மலாக இருக்குது இப்போதைக்கு. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அந்த டிக்கெட் டொனேஷன்லாம் பே பண்ணுவோம்ல, அந்த போர்ட்டலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இல்லைண்ணா இல்லை
காலையில் 9 மணிக்கு 500 டிக்கெட்ஸ் கரண்ட் டேட்லேயும் 10 மணிக்கு ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு உண்டான புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறோம் 300 டிக்கெட்ஸ் அப்படின்ட்டு. மத்தியானம் 1 மணி வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு இன்கேஸ் அப்படி புக் ஆகலைன்னா அந்த டிக்கெட்ஸும் கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தரிசனத்துக்கு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரமாச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு தரிசனம் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். திருமலைக்கு வந்தால் எவ்வளோ தூரம் நடந்தாலும் நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. வீட்டுக்கு போனோன்னா தான் எல்லா ஃபீலும் வரும். லக்கேஜோடு நடக்கிறது கூட ஒரு கஷ்டமாகவே தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல். இதே நம்ம வீடாக இருந்தால் கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கே அவ்வளோ தூரம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லுவோம். Thank you.